நீண்ட பாரம்பரியம் கொண்ட அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவரும் தமிழகத்தில் மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பை ஏற்று அதை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஈ.வி.கே. இளங்கோவன் உடல்நலக்குறைவால் சனிக்கிழமை காலை காலமானார். சென்னை அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஈ.வி.கே. இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீண்ட பாரம்பரியம் கொண்ட அரசியல் குடும்பத்தில் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஈரோட்டில் பிறந்த ஈ.வி.கே. இளங்கோவன் சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். தந்தை பெரியாரின் அண்ணன் மகனும் திராவிட இயக்க முன்னோடி தலைவர்களில் ஒருவரான சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத், ஈ.வி.கே. சுலோசனா சம்பத் ஆகியோரின் மகன் என்ற அடையாளத்துடன் இளம் வயதிலேயே காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தீவிர களப்பணியாற்றினார். அடிப்படையில் நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகரான இளங்கோவன் தனது அரசியல் குருவாக நடிகர் சிவாஜி கணேசனையை ஏற்றிருந்தவர். ஈரோட்டில் நகர அளவில் தொடங்கி மாவட்ட அளவில் பதவிகளை ஏற்று தொடர்ந்து படிப்படியாய் அரசியலில் தன் அறிவாற்றலாலும் கட்டும் உழைப்பாலும் உயர்ந்தவர். சிவாஜி கணேசனின் பரிந்துரையால் 1984இல் சத்தியமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எம்.ஜி.ஆர். மரணத்தை தொடர்ந்து முதல்வரான ஜானகி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் காங்கிரஸ் ஆதரவளிக்க மறுத்துவிட்டது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜானகி அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களிக்க வேண்டும் என நடிகர் சிவாஜி கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத நிலையில் சிவாஜி ஆதரவு பேரவை உறுப்பினர்கள் பதவி விலகுவதாக அறிவித்தனர். அப்படி அறிவித்தவர்களில் ஈ.வி.கே. இளங்கோவன் முக்கியமானவர். அதிமுகவுடனான கூட்டணியை எதிர்த்து 1996இல் ஜி.கே. மூப்பனார் தனி கட்சியை தொடங்கியதை அடுத்து 2000ஆம் ஆண்டில் முதல் முறையாக காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு தலைவராக இளங்கோவன் நியமிக்கப்பட்டார். பின்னர் 2004இல் திமுக கூட்டணியின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, ஜவுளித்துறை இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணையமைச்சராக பணியாற்றினார். அவர் தேர்தல் களங்களில் வெற்றி தோல்விகளை பெற்றிருந்த போதும் பின்னர் எந்த ஒரு பேரவை தேர்தலிலும் போட்டியிடாமல் ஒதுங்கியே இருந்து வந்தவர். தனது மகன் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பேரவை உறுப்பினர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூப்பனாரின் மறைவுக்கு பின்னர் அவரது மகன் ஜி.கே. வாசன் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பியதற்கும், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வந்த ப. சிதம்பரம் 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு முன்னர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததற்கும் இளங்கோவனின் முயற்சிகளே காரணம். தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வாழப்பாடி ராமமூர்த்தி மற்றும் ஈ.வி.கே. இளங்கோவன் என இவ்விருவரது பங்களிப்பே முக்கிய காரணமாக இருந்தது.